ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானியில் இருக்க பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த பானையை தள்ளி விடுறது. பானையை வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விடுறது மாற்றி பேசிட்டேன் பாருங்கள். அந்த பாத்ரூம்லேருந்து அந்த பானையை தூக்கி போட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை ஜொலிக்கிற இடத்துல கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டால் தான் விடும். தெரியாமல் கீழே போட்டோம்னா கூட கிராணி வந்து நம்மளை அடிச்சிரும். பார்த்து தான் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போடணும். என்னடா கேம் இது? கிராணி தெரியாதா? புதுசாக தான் பார்க்குறியா? எனக்கு சில இடம் தெரியாதுடா கிராணி. நான் பாட்டுக்கு அந்த ரூம்குள்ளேயே இருப்பேன். எனக்கு விளையாடவே தெரியாது. கிராணி விளையாட தெரியாதுன்னா இந்த ட்ரிக்கை நல்லா பார்த்துட்டு கரெக்டாக விளையாடு, ஓகேவா? எனக்கு நீ சொன்னல கிராணி டிஸப்பியர் ஆகிறது, அது மட்டும் எனக்கு பண்ண வைடா. இன்னொன்று அந்த கிராணி ஃப்ரீஸ் ஆகணும். அப்படின்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த இது ட்ரிக்கை பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பானை கீழே தான் விழுது. நமக்கு கிராணி வர்றதுக்குள்ளே கரெக்டாக பார்த்து போட்டுருவோம். ஏன்னா கிராணி வந்துச்சுன்னா நம்மளை அடிச்சிரும். கீழே வேறு கிராணி வந்துடும்டா. போட்டோம். ஆனால் கிராணி இப்போ வந்துடும். அதான் இப்போ நமக்கு சிக்கல். இப்போ போய் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஆமாம், அது கீழே தான் இருக்கும், மேலே வராது. ஏன் சொல்லவா? ஏன்னா கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் விழுந்துருச்சுல. இந்த உழல கீழே ஸ்க்ரூ ட்ரைவர். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா, திரும்பவும் அந்த பானை தூக்கி அது மேலே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மேலே போடணும். கிராணி அது அங்கேயே விழுந்ததுனால தான் விழுந்துருச்சு. இப்போ நம்ம கிராணி திசை திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணால், இதை நம்ம தள்ளி விடணும்னா நம்மளும் கீழே விழுந்துட்டோம்னா, ஐயோ சொல்லி வாய்மூல விழுந்துட்டோம். பரவாயில்ல, இந்த பானையை எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு வரலாம். சுற்றிட்டு வந்தால் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ட்ரிக்கை பண்ணிடலாம். இல்லைன்னா வந்துடும் அந்த பேய். அந்த கிராணி வந்துடும். இப்போ கீழே இறங்கிடுச்சு அது. இப்போ நம்ம பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பானையை தூக்கி போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிராணி இன்னும் இங்கே தான் நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் அந்த கிராணி வந்து நம்மள்ட்ட வந்து குசும்பு தண்டம் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்தும். நம்மளும் அப்படியே அந்த ட்ரிக்கெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரிக்கை பண்ணணும். கரெக்டாக அந்த ஜொலிக்கிற இடம் பார்த்து ஒரே போடுங்க. ஆனால் நமக்கு அந்த பானை கரெக்டாக அதில் விழ மாட்டேங்குது. அந்த இடத்துல தான் கரெக்டாக விழணும். ஆனால் அது பானை புதையிற மாதிரி ஐயோ கிராணி வந்துடுச்சு. நம்ம வேலையை குறுக்கிடுது பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிக்கை கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இந்த ட்ரிக்கு ரொம்ப கஷ்டமான ட்ரிக்னா இந்த ட்ரிக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான ட்ரிக்னா. ஈஸியான ட்ரிக்கு இதுக்கு அடுத்தது தான் வரும். இருங்க, அந்த ட்ரிக்கை பண்ணிடலாம். நான் சொல்கிற இடத்துல வச்சு கரெக்டாக போடு. இது போடுறேன். ஒரு இடம் தான் அப்படியே பானை அப்படின்னு திரும்பும்போது அப்படியே புதையுது ஒரு மாதிரி இல்லை செவுத்துக்குள்ளே. அந்த இடத்துல வச்சு போனேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ட்ரிக்கு. எப்பா, இவனுக்கு சொல்லித்தர வேண்டியதாக போயிடுச்சு நம்ம. ஏய், இப்படி திரும்பு. போடுறா. இப்போ உளுந்துருக்கும் கண்டிப்பாக. போய் பாருச்சா? இல்லவே இல்லை. கிராணி தான் வீணாக கூப்பிட்டுட்டேன். ஓகே, இரு, அந்த மாதிரியே போடு. நான் சொல்கிற மாதிரி பண்ணு. கீழே குனிஞ்சி இப்படி கீழே போயிடலாம்ல. முடியாது. இப்போ நம்ம இப்படி போய் தான் முதல்ல பானையை கீழே போட்டு அதை எடுக்கிறத பார்க்கலாம். சேசிங்க்குனே நம்மளால் வீடியோ போட முடியாது. ஓகே, சேசிங்னே ஒரு இந்த சிம்பிள் ட்ரிக்குக்கே இவ்வளோ நம்ம பண்ணுறோமே. இன்னும் எவ்வளவோ ட்ரிக் இருக்குது. இதுக்கே நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். எப்படியாவது இந்த ட்ரிக்கை பண்ணிடலாம். போடுற பானை எங்கடா அந்த இது லைட் எரி இங்கே ஜொலிக்குது, எங்கே ஜொலிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக எங்கேயாவது ஜொலிக்குதான்னு பார்க்கலாம். ஜொலிக்குதான்னு பார்த்து தான் போகணும். இன்னொட்டி இந்த கரெக்டாக இந்த இடத்துல ஜொலிக்குது. இந்த இடத்துல கரெக்டாக போடணும். ஆனால் நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மிஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், ட்ராப் வச்சுட்டு அது கிளம்பிடுச்சு. கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? வெற்றி, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கைத்தட்டுங்க. சரி, இப்போ வந்து ஏதோ சொன்னீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம். அதுக்கும் அந்த பானை தான் வேணும். அந்த பானைலாம் வேறு எந்த பொருள்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு தப்பிச்சு போகணும். ஆனால் இங்கே கிராணி ட்ராப் வச்சுருக்கு. மாட்டாமல் ஒரு ஓரமாக போயிடலாம். பாருங்கள், கிராணி வந்துருச்சு.
இப்போ நம்ம அந்த பானையை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓடு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த பானையை நம்ம தூக்கி போட்டோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு என்னென்னா, இது இப்படி வந்துடணும். இப்படி வந்து மேலே போயிடணும். மேலே போயிட்டு அந்த பொம்மையை தள்ளி விட்டுருங்க முதல்ல. இல்லைனாட்டி இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. நிறைய முறை நான் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பொம்மையை தள்ளி விடாமல் இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது எப்போவுமே. என்ன பண்ணணும், இந்த பொம்மையை தள்ளி விட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அந்த பானையை தூக்கி போட்டு ஒளிஞ்சிக்கோங்க. இப்படி ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு அங்கே தான் போகும். ஐயோ, நிமிந்துடக்கூடாதுங்க. அந்த பொம்மை நிமிந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரங்க் அது உடைக்காது. நிமிரல பார்த்தீங்களா? ஹேமர் இதை உடைக்கிறதுக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம ஹேமரே இல்லாமல் இதை உடைச்சிட்டோம். இது ஓல்டு பாடின்னு நினச்சா பயங்கரமான கோல்டு பாடியால் இருக்குது. பரவாயில்லையே. சும்மா சொன்னாங்க எல்லாரும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. இப்போ பயங்கரமாக உடச்சிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ எங்கே நின்றுக்கிட்டே இருக்குது இடுப்பு வளைஞ்சி. அது கீழே விழுந்துச்சுல, அதனால தான். இப்போ அந்த பொம்மையை போகும்போது கீழே தூக்கி போடாமல் போச்சுன்னா நல்லாயிருக்கும். தள்ளி விட்டுருமோன்னு பயமாக இருக்குதே. அப்படியே போக மாட்டேங்குதேடா. போயிடும் பொறுமையாக. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ட்ரிக் அப்புறம் பண்ண முடியும். சீக்கிரம் போ, அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு அடுத்த ட்ரிக் பண்ணணும். போயிடுச்சு, தள்ளி விடாமல் போயிடுச்சு. இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. இன்னொரு ட்ரிக் என்னென்னா, ட்ரை பண்ணலாம். இது ஈஸியான ட்ரிக் தான். ஆனால் இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. நீ குனிகிற பட்டரெல்லாம் அழுத்த தேவையில்ல, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. சரி. இப்போ தான் ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னான், அதுக்குள்ளே தெரியும்னு அவனே வந்துட்டான் பாருங்கள். பிகாஸ் ஐ எம் இன்டெலிஜென்ட்டாப்பா. எங்களுக்கும் கொஞ்சம் கூடப்பா அவங்க அறிவை. அது கதவு திறந்துச்சு சீக்கிரம். அது வந்து நான் சொல்கிறேன், இந்த அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ குனிய ஆரம்பிச்சிரு. குனிஞ்சு எந்திக்க ஆரம்பிச்சிரு. இது வரட்டும் அது நம்மளை பார்க்கல போல் வருது. பார்த்துருச்சுடா. இப்போ போடா, குனிஞ்சு எந்திரிடா. அப்படியே பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், கிராணியால் நம்மளை அடிக்கவே முடியாது. இனி அடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டெல்லாம் நான் போகிறேன், இது பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை ஷூட் பண்ணிடாதீங்க. வெப்பனை வச்சு கில் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அது வந்துடும். அது வந்து செத்து பொழைச்சிரும், அப்படி தான் சொல்லுவாங்க. செத்து திரும்பி வந்து பக்லேருந்து எழுந்துச்சி திரும்பி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து சுட்டு கில் பண்ணிடாதீங்க அதை. அடுத்தது நம்ம இப்போ இன்னொரு ட்ரிக் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட்டு ட்ரிக்கா இல்லை இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக் பண்ணிடலாமா? சரி, நம்ம ஒரு ட்ரிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கிராணியை உரைய வச்சாச்சா, இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கை பார்த்துட்டு நம்ம அந்த லாஸ்ட்டு ட்ரிக்கை பார்க்கலாம். என்னடா ட்ரிக்கு? இப்போ அந்த ரிமோட்டு ரூமுக்குள்ளே எப்படி அந்த ரிமோட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் அந்த ட்ரிக்கு. அந்த ட்ரிக்குக்கு கரெக்டாக போடணும். ப்ரங்க்கு கரெக்டாக ஏறுற மாதிரி போடணும். ஏறினா தான் ஒர்க் ஆகும். அது ஏறுற மாதிரி இந்த பெட்ரிக் பண்ணுமோ? இதுக்கு பெட்டு மேலே அந்த குனிகிற மாதிரி. ஆமாம், இந்த ட்ரிக் தான் ஒர்க் ஆகாதுல்ல. ஆமாம், இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. இது வந்து நியூ அப்டேட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த கிராணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்ல, அந்த கிராணி ஃப்ரீஸ் பண்ணால் அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். இது வந்து லாஸ்ட்டு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கு. ஓகே கைஸ், இந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து கொஞ்சம் மேஜிக்காக இருக்கும், கொஞ்சம் மேஜிக்கல் நிறைஞ்ச ட்ரிக்காக இருக்கும். என்ன பண்ணணும்னா, அந்த பானையை முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பானையை வச்சு ஒரு ட்ரிக்கு பண்ணோம் இல்லையா, அந்த பானையை திரும்பவும் எடுத்துகிட்டு போய் பானையெல்லாம் எடுக்க தேவையில்லையே, தூக்கி போட்டு அந்த இதை உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம அதை தூக்கி போட்டு உடச்சிருவோம். இதே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல இந்த சேசிங்கில், அந்த சேசிங்கில் பண்ணதெல்லாம் இப்போ பண்ணணும். இப்போ அதை பண்ணிவிட்டு இதை இப்படி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அதுக்குள்ளே தூக்கி போட்டு வேகமாக போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த கிராணி வரும். கிராணி வந்து அதை உடைக்கும். ஏற்கனவே நம்ம இந்த ட்ரிக்கை பார்த்தோம். இந்த ட்ரிக்கை வச்சு தான் இன்னொரு ட்ரிக்கு பண்ண போகிறோம். இப்போ இது உடச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அதை உடச்சிரும் வந்து. நீ டிஸப்பியர் பண்ணுறியா? கிராணி டிஸப்பியர் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கீழே இழுத்து போட்டு உடச்சிருச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரிக்கை வச்சு இன்னொரு ட்ரிக் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்குங்கிறத இப்போ பாருங்கள். இந்த கிராணி போகட்டும், அப்போனா தான் நம்ம இந்த ட்ரிக்கை பண்ண முடியும். ஓகே. இந்த ஆனால் அந்த ட்ரிக்கை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிராணி வந்து எதிரில் வரக்கூடாது, சைடில் வரக்கூடாது. உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். எதிரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் கைஸ், அதனால் பார்த்து. எதிரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸு, முன்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது ட்ராப் வைக்க போது நீ தள்ளி போயிடு. ட்ராப் வச்சிருச்சு, ஆனால் நம்ம பின்னாடி வர வைப்போம். இப்போ நம்ம பின்னாடி சேசிங்லேயே பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. அதுக்கு டெடி பேர் வேணும். டெடி பேர் வேணும். முதல்ல இதை தள்ளி விட்டுடலாம். இதை தள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி தூக்கி போட்டுறோமா, டெடி எடுக்கும்போது நமக்கு நேராக அது வராது, இங்கே மேலேயே இருந்துடும். அது நமக்கு நேராக அது வராது. நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போவோமா, கீழே எடுத்துகிட்டு போயிட்டு தான் மேலே வருவோம். அந்த சமயத்தில் அது வந்து நமக்கு எதிர்க்க வராது, மூஞ்சிக்கு நேராக வந்து நம்மளை அடிக்காது. இதை முதல்ல நம்ம தள்ளி விடணும். அதுக்கு முதல்ல டப்பாவை சீக்கிரம் தள்ளி விட்டுட்டு போகணும். ஏன்னா நீங்கள் இந்த தள்ளி விடுற சத்தத்தில் அது இங்கே வந்துடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெடி பேரை எடுத்துக்கணும். இந்த டெடி பேரை கையில் எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணு. இந்த அப்படி கீழே போயிடா, அந்த மாதிரி கீழே போயிடு. கீழே தான் போகிறோம். இப்போ இப்போ பாருங்கள், அது நம்ம சேசிங்கில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கீழே வந்துச்சு. இப்போ இந்த போர்டை தட்டி விட்டுடலாம். தட்டி விட்டுட்டு நீங்கள் மேலே போயிடணும், இல்லைன்னா அவங்கள வந்து அடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே நிற்கணும். ஏன்னா அந்த படிக்கட்டுலேருந்து அது இறங்கி வரும். ஒரு சுற்றிட்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோங்க. பாருங்கள், இப்போ அந்த படிக்கட்டில் தான் இறங்கி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா ரொம்ப நேரம் ஆகுது, பேத்திக்கே ஓடி வர மாட்டா வந்துட்டு. இப்போ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்கள். நம்மளை சேசிங்கில் அது இருக்கணும். சேசிங்கில் இல்லாட்டி அது வந்து நம்ம ஒர்க் ஆகாது. இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆனாலும் உங்களால் பார்க்க முடியாது அந்த ட்ரிக்கை. அது இப்போ சேசிங்கில் தான் இருக்குது. எங்கள் பின்னாடியே வர மாட்டேங்கி. பார்த்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்காது நீ பாட்டுக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணணும். இப்போ சேசிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஹார்ட் பீட் துடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. இதா வந்துருச்சு பாருங்கள், சீக்கிரமாக வரல. என்ன அது நம்ம பக்கமே 360 திரும்பி நிற்கி 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுண்டாடி. ஐயோ, அப்போயே நம்ம இந்த ட்ராப்பெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்போ தான் அடி வாங்கிட்டோமே. இல்லை அடி வாங்கலை. இப்போ என்ன பண்ணணும், அது கிட்ட வரணும். அது நம்ம கிட்ட வந்ததும் அந்த டெடி பேர் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த கூடைக்குள்ளே தூக்கி போடணும். இப்போ வருதா பாருங்கள், வந்துருச்சு. சீக்கிரம் போடுங்க. போட்டிங்களா? அந்த கிராணி இப்போ பின்னாடி வந்துச்சு பாருங்கள், மாயமாயிடுச்சா? இதுதான் பயங்கரமான ட்ரிக்கு. இதுதான் பயங்கரமான ட்ரிக்கு. இப்போ கிராணி வந்து இதுதாங்களே இந்த கேமு. இந்த பக் வீடியோவில் தான். இன்னும் சில பக்ஸை கண்டுபிடிச்சி வீடியோ போடணுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேம்ஸ் நம்ம இந்த மாதிரி போடுவோம். நம்மளோட அடுத்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்கள், அந்த டேட்டில் தான் வரும். அந்த டேட்டில் கரெக்டாக வந்துடும். என்ன கேம் வரும்னா, ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த தேதியில் வந்து பார்க்கலாம். இருங்க. என்னது சுதந்திர தினமா? ஆமாம், கரெக்டாக சொன்னேன். அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வருது. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.